தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் ஜீவானந்தா ஹெல்ப் பண்ணது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சிருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும்னா கண்டிப்பாக தர்ஷன் வரமாட்டான். அவன் வந்து உங்களை நம்பணும், அப்போ தான் தர்ஷன் வருவான். நீங்கள் மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ தர்ஷனுக்கு ஃபோனை போடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னை காமிச்சு மிரட்டும் போது கூட பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ஒருபோதும் ஃபோனை போடவே கிடையாதுங்க. ஏன்னா ஜீவானந்தத்தை கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கொண்டு வர தர்ஷனை அங்கே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு நம்ம ஈஸ்வரி சொல்லுவாங்க, தயவு செஞ்சு இங்கே கொண்டு வராதீங்க, இதுக்கப்புறம் இங்கே வந்தான்னா நம்ம தர்ஷனோட கதை முடிஞ்சிடும், தர்ஷன் அங்கேயே இருக்கட்டும், இங்கே என்ன மாற்றம் நடக்குதோ அதை பொறுத்த தர்ஷனை கூட்டில் வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியும் ஜனனியும் டேரெக்டாக ஜீவானந்த கையில் சொல்லிடுறாங்க. ஜீவானந்தும் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தர்ஷன் என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. இப்போ பார்கவி கேட்குவாங்க, நீ பணக்கார விட்டு பையன், அதனால் ஒன்று எதுவும் பண்ண மாட்டாங்க, ஸோ ஏழன்றதுனால தான் எங்களை மறுபடியும் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக தர்ஷன் பண்ண காரியத்துக்கு தர்ஷனோட குடும்பமே வந்து பார்கவி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கணும். ஆனால் மேலும் பார்த்தீங்கன்னா பார்கவிக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க தர்ஷனோட குடும்பத்தில் இருக்கிறவங்க. ஏன் தர்ஷன் கொடுக்குறாங்கன்னா, தர்ஷன் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு போனது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ரெசார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்து தங்கிட்டு அவங்களுக்கே குடைச்சல் கொடுத்துட்டாரு. ஸோ எப்படியாச்சும் பார்கவியும் சரி அவங்க அப்பனையும் சரி முடிச்சுட்டு தான் நாங்கள் வருவோம் கொடைக்கானல் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடிச்சிட்டு இருக்காங்க. அறிவுக்கரசியும் முல்லையும் இந்த கதிரும். ஸோ இவங்க 3 பேர் நடக்கிறது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேஃபான இடம். நம்ம ஜீவானந்தத்தை கூட இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சேஃபாக கொண்டு போக போகிறேன், அது என்னுடைய கேரண்டி, நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவோம், இது சத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் சொல்லியிருப்பாரு. ஸோ நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷனே சொல்லிட்டு இருப்பாரு, அங்கே போனால் கட்டாய கல்யாணம் பண்ணுவாங்க, என்னை அடைச்சி வைப்பாங்க, என்னை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடிச்சுட்டாரு எங்கள் அப்பா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி இன்னொரு பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையில் தாலி கட்டணும்னு முயற்சி பண்ண பார்த்தியா, ஆனால் இங்கே நிற்கிற நீ ஏன் இப்படியெல்லாம் உனக்கு பண்ண தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கவும், உங்கள் அப்பா புத்தி உனக்கும் வருது அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் எனக்கும் வருது, ஆனால் நான் திருந்திட்டேன், இப்போது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தப்பை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் சொல்லிட்டு இருப்பாரு ஜீவானந்தத்து கையில். இப்போது ஜீவானந்தத்து கையில் போக மாட்டான் சொல்லி அவங்க கூடவே வந்து அமுச்சு வச்சிருக்காளே, இவளை என்ன பண்ணுறது, இவ வழியாலே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவளை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குணசேகரன் கண்டிப்பாக வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நீங்கள் நினச்ச மாதிரி வந்து நீங்கள் அவனை வச்சு வாழ்ந்துக்கலாம், ஆனால் இப்போதைக்கு வந்து என் பையன் என் வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வீட்டில் இருக்கிற யாருமே நம்மளை குணசேகரனை, ஏன்னா பாம்பு என்ன தான் இருந்தாலும் அது கொத்தோன்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால் கண்டிப்பாக இவர் இப்போ குணசேகரன் வந்து நம்ம தர்ஷனை வர வைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் தயவு செஞ்சு எந்த ஒரு முடிவுமே எடுத்துடாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனனி ஈஸ்வரி கையில் சொல்லவும், ஈஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கே தெரியும் இவருடைய முடிவு கண்டிப்பாக வந்து இது கிடையாது, தர்ஷனை வர வச்சுட்டு இவருடைய முடிவு மாறும்னு எனக்கு தெரியும், அதனால் நான் கண்டிப்பாக தர்ஷனை வர சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈஸ்வரி கையில் ஜீவானந்தம் கேட்குறாரு, இந்த கல்யாணத்தில் தர்ஷனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான், ஸோ நான் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து நான் என்ன நடக்கணுமோ அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம் இப்போ வந்து கூட்டிகிட்டு வராதிங்க, இப்போ தான் வந்து மனசு மாறின மாதிரி அவர் நடிக்கிறாரு, இதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வாங்க நான் சொல்லும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜீவானந்தமும் பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக சேஃபாக பார்த்துப்பேன் ஐயா, உங்களுக்கும் இதாகாது உங்கள் பொண்ணுக்கும் இதாகாது, கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன், தைரியமாக இருங்க அப்படின்னு பார்த்து, என்னை மீறி யாரும் வந்து உங்களை தொட முடியாது, ஏற்கனவே வந்து அவனை முடிக்க வேண்டியது என் பொண்டாட்டியை கொலை பண்ணவனே நான் சொன்ன ஒருத்தன், அது அவன் தான் வந்து இப்போ உங்களையும் துரத்திட்டு இருக்கான், ஸோ நான் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், அதுவும் பார்த்தீங்கன்னா நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தர்ஷன் இந்த இடத்துல வந்தால் லாக் பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி இந்த இப்போ கொடைக்கானலுக்கு போயிட்டு இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்கவியும் சரி அவங்க அப்பனையும் சரி முடிச்சுட்டு நம்ம தர்ஷனை கூட்டிகிட்டு வந்து அன்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதாவது அறிவுக்கரசிக்கு தங்கச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் இருக்குது. இது ரெண்டுத்தில் எது நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. கண்டிப்பாக டேரக்டரே வந்து இதில் இறங்கி வேலை செஞ்சுட்ருக்காரு, அதாவது காப்பாற்றுற மாதிரி தர்ஷனுக்கும் சரி நம்ம அன்புக்கும் சரி கல்யாணம் நடக்க போகிறதில்ல. பார்கவியை கண்டிப்பாக தர்ஷன் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுற போகிறாரு, அதுதான் நடக்க போகுது. ஏன்னா இந்த பையன் நல்ல பையன் தான், அவங்க அப்பா பேச்சு கேட்டு தான் இப்படி ஆடுறான், சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தமே எனக்கு தெரிஞ்சு தர்ஷனையும் நான் பார்கவியும் சேர்த்து வைக்க போகிறாங்க, அதுக்கு நின்று கல்யாணமும் பண்ணி வைக்க போகிறாங்க. இதுக்கு யார் ஒத்து போகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஈஸ்வரி ஒத்து போவாங்க. இப்போ ஈஸ்வரி பார்கவி கையில் கால் பண்ணி, நான் என்னை மன்னிச்சிருமா, என் குடும்பமே உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், நாங்கள் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு, ஆனால் என் குடும்பமே வந்து உன்னை கொலவெறியோடு துரத்திட்டு இருக்காங்க, இது தலைக்கீழாக போயிட்டு இருக்கு, என்னை மன்னிச்சிரு, நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் வந்து ஈடாவாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுறாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் பாய்.